சாட்டர்டே சண்டே ஆஃபரில் என்னென்ன ஃபிஷ்ஷஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்மளுடைய சேனல் மானிட்ரைசேஷன் ஆனதுக்கப்புறம் முக்கியமான விஷயங்கள், அதாவது நல்ல நல்ல ஆஃபர்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை முன்னாடியே சொல்லிடணும் அப்படின்ற ஒரு குறிக்கோளோடு இருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த கொய்கப்பி அப்படின்னு வச்சுக்கோங்களேன். கேப்பு நான் கேப் இருக்குது. இது பேர் வந்து 50 ரூபா தான். ஒரு 10-12 பேர் இருக்கும். வேணுன்றவங்க இதை குயிக்காக புக் பண்ணி எடுத்துக்குவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். ஃபஸ்ட் ப்ரீடிங் சைஸ் இருக்குது. ஆல்ரெடி குட்டி போட்ட மாதிரியான ஃபிஷ்ஷஸ்மே இதில் இருக்குது. பேர் வந்து வெறும் 50 ரூபா தான் வரும். வேணுன்றவங்க குயிக்காக எடுத்துக்கோங்க. கேப்பு வரும், இல்லாட்டி நான் கேப் வரும். கேப்பில் மேல் வந்துச்சுன்னா நான் கேப்பில் ஃபீமேல். அந்த மாதிரியான ஆல்டர்னேட்டிவான விஷயங்களில் வரும். பார்த்தீங்கன்னாவே தெரியும். நம்மளுடைய ஃபிஷ்ஷஸ்லாம் ஆல்ரெடி இதில் குட்டி போட்டு ஒரு மாதிரி நல்ல கண்டிஷன்ஸில் தான் இருக்குது. பேர் வந்து வெறும் 50 ரூபா தான். யாருக்காவது தேவை அப்படின்னா அதை குயிக்காக எடுங்க. அதே போல் ஃபுல் மூன் மேலில் இப்போதைக்கு ஸ்டாக் இல்லை. நாளைக்கு வரும். சண்டே வீடியோவில் நாளைக்கு நீங்கள் அதை பார்க்கலாம். இப்போ அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 4 ஃபீமேல்ஸ் மட்டும்தான் இருக்குது. பேர் வந்து பீஸ் வந்து உங்களுக்கு 65 ரூபா வரும் ஃபீமேலு. ஃபுல் மூன் பேராக எடுத்திங்கன்னா உங்களுக்கு 160 வரும். அதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தோம்னா அல்பினோ ஃபுல் ரேட் ஃப்ளவர் டார்சலில் வெறுமனே ஃபீமேல்ஸ் மட்டும்தான் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 50 ஃபீமேல் 50 மேல் வந்ததில் டிரான்ஸ்போர்ட்டில் அடி வாங்கி ஒரு 50 மேல் ரெஸ்ட் இன் பீஸ் ஆகிட்டாங்க. மறுபடியும் அனுப்புகிறேன் அப்படிங்கிற மாதிரியான ஃபீட்பேக்கை நம்மளுடைய செல்லர் கொடுத்துருக்குறாப்புல. வந்துச்சுன்னா நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் நம்மளுடைய ரெட் இயர் கொய்யோடைய குட்டிங்க ஒரு 10-12 குட்டிங்க இருக்குது. இன்னும் வளர்ச்சியில் எந்த மூமெண்ட்டுமே இல்லை. இதுக்கப்புறம் ஏதாவது அப்டேட் பண்ணுறேன். முடிஞ்சால் வளர்ந்துச்சுன்னா நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தோம்னா வெளியே வச்சுருந்த மொய்னாஸ் எல்லாத்தையுமே ஒன்றா கலெக்ட் பண்ணி உள்ளே வச்சு புதுசாக ஈஸ்ட்டு வாங்கின்னு வந்து போட்டு ஒரு மாதிரி எல்லாத்தையுமே டெவலப் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நம்மக்கிட்ட மொய்னா கண்டினியூஸாக அவைலபிளாக இருக்கும். இருக்கிற மொத்த மொய்னாவையும் அடுத்த ஒரு 10 குடத்துக்கு போட்டு பக்காவாக டெவலப் பண்ண போகிறேன். இதுக்கப்புறம் நம்மக்கிட்ட மொய்னா வந்து இல்லை அப்படிங்கிற வார்த்தைக்கே இடம் கிடையாது. இந்த மொய்னா வந்து நமக்கு யார்கிட்டேருந்து வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா திருப்பூரில் ஒரு ஃப்ரெண்டுக்கிட்டேருந்து வந்துச்சு. ஒரு நாளைக்கு 1/4 கிலோ மொய்னா வந்து எடுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான ஓப்பன் டாக்கை கொடுத்துருக்கிறாரு. அந்த அளவுக்கு அவர்கிட்ட மொய்னா ப்ரொடக்ஷன் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு இடம் தான். அங்கிருந்து வந்ததுனால என்னவோ இந்த அளவுக்கு க்ரோத் இருக்குதான்னு எனக்கு தெரியல. பட் சரியான க்ரோத்து. எக்ஸாக்டாக 2ஆம் தேதி போட்டது. 2ஆம் தேதியிலேருந்து ஒரு 5-6 நாளில் இந்த அளவுக்கு க்ரோத் நல்லா பெருசாக ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த ஃபுட்டு கான்செப்ட் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சென்னா குஞ்சு கருவாடு இருக்குது இல்லைங்களா. அதுக்கப்புறம் நம்மக்கிட்டே இருக்கிற ப்ரோட்டீன்ஸு ஃபுட்டு ஃபார்ம் ஃபுட் எல்லாம் வச்சு ஒரு மாதிரி ரெடி பண்ணியிருக்கிறேன். என்ன பண்ணேன் அப்படிங்கிறத ஒரு ஷார்ட்ஸாக போட்டிருக்கிறேன். நீங்கள் ஷார்ட்ஸில் பார்த்துட்டு இங்கே வந்துருந்தீங்கனாலும் சரி, இல்லை இங்கேருந்து அங்கே போகிற மாதிரி இருந்தாலும் சரி, இந்த ஃபுட்டை எப்படி உருவாக்கினேன் அப்படிங்கிறத நான் ஒரு ஷார்ட்ஸாக போட்டிருக்கிறேன். இந்த பீஸ் வந்து 20 ரூபா வரும். அதிகமாக வச்சு விற்கலாம், பட் வேணாம் அப்படிங்கிறதுனால 20 ரூபா. இந்த பெரிய சைஸ் பேக்கெட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு 40 ரூபா வரும். பெரிய சைஸ் பேக்கெட் வந்து ஒரு 10, சின்ன சைஸ் பேக்கெட் ஒரு 15 போட்டிருக்கிறேன். இன்றைக்கே அந்த மொத்த ஸ்டாக்குமே காலி ஆகணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய தாட். அதனால தான் இவ்வளோ கம்மியாக வச்சுருக்கிறேன். அதே போல் அந்த ஃபுட்டோட ஃபீட்பேக்ஸுமே அந்த ஷார்ட்ஸ்லேயே இருக்குது. நீங்கள் போய்ட்டு அந்த ஷார்ட்ஸை விசிட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் நம்மக்கிட்ட ஆர்டர் பண்ணலாம். சேல்ஸுக்கு தேவை அப்படின்னா கூட நான் உங்களுக்கு அந்த சின்ன சின்ன பேக்கெட்டை 20 ரூபா 25 ரூபா பேக்கெட்டை கூட நான் உங்களுக்கு ஒரு 15 ரூபாய்க்கு 10 ரூபாய்க்கு கூட நான் ஹோல்சேலில் பண்ணித்தரேன். யாருக்காவது தேவை அப்படின்னா சொல்லுங்கள். அதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய ஃபார்முக்கு புது நெட்டுங்க ஒரு 4-5 நெட்டு வந்துச்சு. பழைய நெட்டெல்லாம் வாங்கி கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனு. புதுசாக நெட்டு வாங்கியாச்சு. இன்னும் ஒரு 2-3 நெட்டு இருக்குது. அது எங்கே இருக்குது அப்படின்னு தெரியல. அதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தோம்னா மிக்சடு கப்பீஸு 10 பேர் வந்து உங்களுக்கு 250 வரும். 3 பேரை எடுத்திங்கன்னா 100 ரூபா வரும். நிறைய குட்டிங்க. இந்த குட்டிங்களால் எனக்கு விமர்சையாகவே இருக்குது. இந்த குட்டிங்களுக்கோசரம் தான் இப்போ நான் அந்த ஃபுட்டையே உருவாக்குனது. வளர மாட்டேங்குது. நார்மல் பெல்லட்டெல்லாம் போட்டோம்னா அது சாப்பிடவே மாட்டேங்குது. அதனால தான் இப்போ ஒரு ஃபுட்டு மாதிரி ரெடி பண்ணியிருக்கிறேன். இதுக்கப்புறம் ஃபுல்லாத்தையும் அதை பிரித்து போட்டு அதை வளர்த்து விற்கிறது தான் வேலை. சின்ன இந்த பிளாஸ்டிக் பேஷன்ஸ் வாங்கிடணும். அந்த மாதிரி வாங்கி போட்டோம் அப்படின்னா நல்லா க்ரோத் இருக்குன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை. மிக்சடு கப்பியை பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்கும். சைஸு குவாலிட்டி எல்லாமே நல்லாயிருக்கும். 10 பேராக எடுத்திங்கன்னா 250. கொரியரோட ஒரு 320 வரும். பிளான்ஸ் ஏதாவது முடிஞ்சால் போட்டு விடலாம். கொரியரோட உங்களுக்கு 32 ரூபா வருதுன்னா நீங்கள் தாராளமாக 35 ரூபாயிலேருந்து 40 ரூபா வரைக்கும் இதை சேல் பண்ண முடியும். கொஞ்சம் தெளிவான ஆளுங்க ஏமாறுறதுக்கு ஒரு 4 பேர் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் இதை பேரை 45 ரூபான்னு கூட நீங்கள் உங்கள் ஊரில் கூட ரீட்டைலில் செல் பண்ண முடியும். ஏன்னா நானே எங்கள் ஊர் அக்வேரியம் ஷாப்பு கிருஷ்ணகிரி அந்த பக்கம் சேலம் தருமபுரியிலலாம் ஒரு பேர் மிக்சடு கப்பி 70 ரூபா கொடுத்து வாங்கின காலம்லாம் இருக்குது. எக்ஸாக்டாக ஒரு 1.5 வருஷம் 2 வருஷம்னு வச்சுக்கோங்களேன். நம்மளுடைய பிகினிங் ஸ்டேஜில் எடுத்தது. கம்பேரிங் டு தட் 45 ரூபா விற்கிறது ஒன்றும் மக்களை ஏமாத்துற மாதிரி ஆகிடாது. நீங்கள் இருக்கிற சைஸ்லேயே 1-2 பெருசாக இருக்கும். அதை நீங்கள் 45 ரூபா விற்றுட்டு மற்றதெல்லாம் நீங்கள் 40 ரூபா விற்றீங்கன்னா கூட ஒரு 10 பேர் விற்றீங்கன்னா ஒரு 80 ரூபாயிலேருந்து 100 ரூபா வரும். வீட்டில் சின்ன பசங்கள்லாம் ஒரு 100 ரூபா சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா ஓகே அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயந்தான்.
ஆல்ரெடி 2 டைம் வீடியோவை கொஞ்சம் கட் பண்ணி முன்னாடி வந்துட்டேன். இந்த ஜீப்ராவை பற்றி பேசவே முடியல பாருங்கள். வேல்டெயில் ஜீப்ரா 10 பீஸ் 350 ரூபா அப்படின்னு சொல்லி நேற்று குரூப்பில் போட்டது சைஸு கொஞ்சம் சின்னதாக இருக்குது அப்படிங்கிற காரணத்தினால 10 பீஸ் வெறும் 250 தான். ரொம்ப சின்னதாலாம் இல்லை, ஒரு மீடியமான சைஸு. அதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தோம்னா பலூன் பிளாட்டி. ஸோ 7 பீஸ் 100 ரூபா வரும். இந்த பலூன் பிளாட்டி, அதுக்கப்புறம் இந்த மூன்டெயில் டம்போயர் மாலி, அதுக்கப்புறம் இந்த வேல்டெயில் ஜீப்ரா, இந்த 3 விஷயங்களில் மட்டும்தான் நமக்கு லாபமே சுத்தமாக வர்றதில்ல. வெறும் 10 ரூபா 20 ரூபா லாபத்துக்கு நீங்கள் 100 ரூபாய்க்கு வாங்கினீங்க அப்படின்னா அவ்வளோதான் வருது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை. அதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தோம்னா ஜெல்ஃபிஷ்ஷு அதிகபட்சம் ஒரு 10 பீஸ் தான் இருக்கும். மேல் ஃபீமேல் மேக்ஸிமம் பார்த்து கொடுக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னாவே தெரியும், அந்த வால் எல்லோ கலரில் வரும் பாருங்கள். ஸோ அது வந்து ஃபீமேலு, நல்லா ரெட்டிஷாக வர்றது வந்து மேலு. ஸோ அந்த டாப்பில் இருக்கிறது வந்து மேலு. ஸோ லெஃப்ட்டில் இருக்குது பார்த்தீங்களா ஒரு பீஸ், அது வந்து ஃபீமேலு. ஸோ ஓரளவுக்கு டீசெண்டாக ஐடென்டிஃபை பண்ண முடியுது. ரெட் ஜுவல் வந்துச்சுன்னா ஐடென்டிஃபை பண்ண முடியுது. ப்ளூ டாட்டட்டில் வந்துச்சுன்னா கொஞ்சம் சிரமம். பேர் வந்து 60 ரூபா தான் வரும். ஸோ யாருக்காவது தேவை அப்படின்னா எடுத்துக்காங்க ரெட் ஜுவல்லு ஆர் ப்ளூ டாட்டட்டில் வரக்கூடிய ஜுவல்ஸு. ஸோ ஃபீடிங் அப்பி அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 20 பீஸ் தான் இருக்குது. ஸ்டாக் எடுக்கணும். ஸோ நாளைக்கு காலையில் ஒரு 5000 ரூபா பார்சல், பெரிய பார்சல் வருது. ஸோ எல்லாமே இந்த ஆஃப் பிளாக்கு, சாரி என்னப்பா அது, ஆஃப் மூன் பீட்டாவும் ஃபுல் மூன் பீட்டாவும். ஸோ இதுதான் நிறைய ஸ்டாக்ஸ் வருது. நிறைய ஆர்டர் வந்துருக்குது. ஸோ அமௌண்ட் வாங்கிட்டு தான் ஃபிஷ்ஷு எடுக்கிற மாதிரியான ஒரு இது. ஆஃப் மூன் பீட்டா 10 பேரை எடுத்திங்கன்னா உங்களுக்கு 500 ரூபா தான் வரும். ஸோ முன்னாடியே அமௌண்ட் போட்டு விட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல ரேட்டில் எடுத்து கொடுக்குறேன். மாலி அப்படின்னு பார்க்கும்போது 6 பேர் 100 ரூபா வரும். சைஸு சின்னது பெருசெல்லாம் கலந்து வரும். இல்லாட்டி ஒரு 7 பேர் கூட கொடுக்கலாம். ஸோ இருக்கிற ஸ்டாக்ஸ் காலி ஆகிற வரைக்கும் 7 பேர் அப்படின்னு கூட எடுத்துக்கோங்க. நாளைக்கு கொஞ்சம் ஸ்டாக்ஸ் வருது. ஏன்னா பெரிய சைஸ் நம்ம 4 பேர் 100 ரூபா 5 பேர் 100 ரூபான்னு கொடுத்துட்டு இருந்தோம். சின்னது வந்து 7 பேர் 100 ரூபா 8 பேர் 100 ரூபான்னு கொடுத்துட்டு இருந்தோம். ஸோ ரெண்டுத்தையுமே மிக்ஸ் பண்ணிட்டேன். மேல் ஃபீமேல் பற்றாக்குறை வருது அப்படிங்கிறதுனால இந்த ஃபீடிங் சைஸில் வந்த பெரிய பெரிய மேல்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து போட்டு 100 ரூபாய்க்கு 6 பேர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு லெவலாக கொடுக்குறேன். நிறைய குட்டிங்க தான். ஸோ ஒரு டப்பில் இருக்கிற ஏதாவது குப்பையை எடுக்கலாம், வேறு ஏதாவது எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா நடுவில் இந்த கௌஷிக் வந்தா அப்படிங்கிற மாதிரி வந்துடுவாங்க. இந்த மாலி, இந்த கப்பி, ஸோ இவங்ககிட்ட தான் அந்த பிரச்சனை. ஷார்ட்ஸ் பார்த்துட்டு வந்தீங்களா என்னன்னு தெரியல. ஸோ அந்த லேயர் நம்மளுடைய ஃபுட்டு போட்டு அந்த மேல் இருக்கிற ஒரு மாதிரி ஒயிட் லேயர் மாதிரி ஃபார்ம் ஆனது. ஸோ கப்பீஸ் எல்லாம் அந்த சாப்பிட்டாங்க. ஸோ ரொம்ப ஒயிட் லேயராக இருந்தது எல்லாமே இப்போ ஓரளவுக்கு கிறிஸ்டல் கிளியராக மாறிடுச்சு. ஸோ ஃபுட்டு வந்து ஓரளவுக்கு சக்ஸஸ் அப்படிங்கிற மாதிரி தான். அதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தோம்னா பாட்லிங் சைஸ் ஃபுல் மூன் மேல்ஸ் அண்ட் ஃபீமேல்ஸ், மேக்ஸிமம் மேல்ஸ் அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. எனக்கு கண்ணில் 1-2 ஃபீமேல்ஸ் தெரியுது. இந்த வாரத்தில் மட்டும் நம்மக்கிட்ட 400 பீஸ் இது சோல்ட் அவுட் ஆகிருக்குது. இன்னும் இதில் ஒரு 20-30 பீஸ் கூட இருக்கும். பட் நான் அதை ஆர்டர் எடுக்க விரும்பலை. ஸோ இருக்கிறது எல்லாத்தையுமே கொரியர் பண்ணிவிட்டு பெண்டிங் இருந்துச்சுன்னா நம்ம அப்புறம் கூட ஆர்டர் எடுத்துக்கலாம். முன்னாடி சொன்ன மாதிரி ஓவர் ஃபீட் பண்ணிங்கன்னா ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகுது. ஸோ ஃபீடிங்கை கம்மியாக பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி லேயர் ஃபார்ம் ஆகாது. அடிஷ்னலாக வேறு ஏதாவது இந்த சர்க்கிள் மாதிரி ஏதாவது பிளாஸ்டிக் பேங்கிள்ஸ் அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா அதில் போட்டு ஃபீட் பண்ணிங்கன்னா அருமையான ஃபுட்டு நம்மக்கிட்ட இருக்கிறது. ஸோ இப்போ சின்ன பேக்கெட் 20 ரூபா, பெரிய பேக்கெட் 40 ரூபா. அதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தோம்னா இது பேர் என்னங்க, ஃபுல் கோல்டில் கல்லி ரிப்பனு, நல்ல ஜெயின் சைஸு. உண்மையிலே ஜெயின் சைஸுங்க. எவ்வளோ பேர் ஜெயின் சைஸ் அப்படிங்கிறத காட்டுறேன். பேர் வந்து 400 ரூபா வரும். மொத்தமாக 3 பேர் இருக்குது. வேணும்னா 3 பேரை எடுக்கிறவங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணி கொடுக்கலாம். ஸோ என்னுடைய 3 ஃபிங்கர் லென்த்துக்கு வரும். ஸோ கையில் எடுத்தேன் அப்படின்னா அது ஆள்காட்டி விரல், மிடில் ஃபிங்கர், அதுக்கப்புறம் ரிங் ஃபிங்கர். ஸோ இந்த 3 ஃபிங்கர்லேயுமே கவர் ஆகிற அளவுக்கு பெரிய சைஸு. கண்டிப்பாக இதை எடுத்து ப்ரீட் பண்ண தெரிஞ்சவங்களாக இருந்தாக்கா 3 மாதத்துக்கு ஒரு டைம் 100-200 பேர்ஸ் வரைக்கும் சேல் பண்ண முடியும். ஸோ ஆல்ரெடி ஒருத்தர் ப்ரூஃப் பண்ணியிருக்கிறாப்புல. என்கிட்ட ஒரு 10 பேர் பிளாக் வாங்கி கிட்டத்தட்ட இந்த 1 வருஷத்தில் 2 வருஷத்தில் 4500 பேர்ஸ் பக்கம் சேல் பண்ணியிருக்கிறார் பிளாக்கு. இன்றைக்கி அந்த பிளாக்கை போய் பார்க்கலான்னு பார்த்தோம்னா ஒவ்வொரு பிளாக்கும் 2.5 இன்ச்சு 3 இன்ச்சு இருக்குங்க. அவ்வளோ பெரிய பிளாக் கப்பியை நான் இது வரைக்கும், கப்பியே நான் அவ்வளோ தூரம் பெருசு பார்த்தது கிடையாது. மாலியை விட பெரிய சைஸு. சான்ஸ் கிடச்சா நான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் காட்டுறேன். ஸோ ஃபைனலாக அப்படின்னு பார்த்தோம்னா ரெட் இயர் கொய் இருக்கும் போது யாருமே கேட்குறதில்ல அப்படிங்கிறது தான் ஒரு சின்ன வருத்தம். ரேட்டு அந்த அளவுக்கு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத நான் ஒத்துக்கிறேன். பேர் வந்து வெறும் 300 ரூபா தான். ரீசனபிளான ப்ரைஸ். இருக்கிறதுலே ஜெயின் சைஸாக பார்த்து எடுத்து தரேன். பேர் 300 ரூபா தான். ஸோ வேணுன்றவங்க எடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் ஏதாவது ஆர்டர் ப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ சம்மர் கிட்டத்தட்ட நெருங்கிட்டே இருக்குது. அடிக்கடிலாம் தண்ணி மாற்ற முடியாது. தண்ணி ஃபுல்லாக பச்சை பச்சையாக ஆகிடும்.
ஸோ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா நல்லா பில்லர் நல்லா ஹைட்டாக ஏற்றியாச்சு. ஸோ அங்கே ஒரு பில்லர் இங்கே ஒரு பில்லரு அழகாக இதை ஷீட்டு போட்டு இதை மொத்தத்தையும் மூட போகிறோம். ஸோ தண்ணியோடைய கலர்ஸ் எல்லாம் எந்த அளவுக்கு டார்க்காக இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள்.